இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கிறோம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் எதிர்பார்த்து இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை சந்தோஷமாக கொண்டாட நாம் எல்லா ஆயத்தங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பெரிய ஒரு ஆயத்தமாக நாம் செய்ய வேண்டுவது, அவர் இந்த உலகத்திலே எதற்காக வந்தாரோ அதன் நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததன் பிரதான நோக்கம் பாவிகளை ரட்சிக்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தின் மனிதர் எல்லாரையும் பாவம் அடைத்து போட்டது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் பாவம் அடைத்து போட்டது என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். தாவீது சொல்லும் பொழுது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பிறக்கும் பொழுதே நாம் பாவத்திலே பிறக்கிறோம். புதிதாக வந்து நாம் படிக்க வேண்டும் என்றல்ல, ஒரு குழந்தையாக பிறக்கும் பொழுதே உள்ளால் அந்த பாவம் இருக்கிறது. நம்மை அறியாமல் அது நம்மை செய்ய வைக்கிறது. இந்த பாவம் மனிதரை கடைசியிலே கொண்டு போய் சேர்ப்பது நரகத்திற்கு. இந்த உலகத்திலே ஒரே ஒரு தடவை தான் நாம் வாழ போகிறோம். பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 80 வருஷமோ 90 வயதோ இது முடிந்த பிறகு நாம் போகிறது ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே நாம் சந்தோஷமான அவருடைய ராஜ்யத்திற்கு, கிறிஸ்து சம்பாதித்து தந்த அந்த பரம ராஜ்யத்திற்கு நாம் போக வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்திருக்க வேண்டும். அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததன் பிரதான நோக்கம் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கதான். அந்த பாவத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்படுவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பாவத்தின் தன்மைகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கிறது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். நாம் எங்கேயோ போய் தேடி கண்டுபிடித்து தான் அந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்றல்ல, அது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறது. இந்த பாவத்திற்கு ஒரு கவர்ச்சி உண்டு. நாம் அதை பார்த்தாலே போதும், அது நம்மை பிடித்து கொள்ளும். நாம் கஷ்டப்பட்டு செய்துதான் அந்த பாவத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கிடையாது. பார்வையிலேயே அந்த பாவம் வந்துவிடும். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து ஒரு அழகான தோட்டத்திலே வைத்து இந்த முழு உலகத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். நீங்கள் இதை பண்படுத்தி சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை வைத்திருந்தார். அந்த தோட்டத்திலே அவர்கள் சந்தோஷமாக இன்பமாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு அந்த பாவ சோதனை வந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரே ஒரு கற்பனை தான் கொடுத்திருந்தார். அந்த விருட்சம் நடுவிலே இருக்கிற அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி. இந்த சர்ப்பமானது தந்திரமாக வந்து உங்களிடத்துல ஏதாவது கர்த்தர் சொன்னது உண்டோ என்று கேட்டது ஏவாளிடத்திலே. ஏவாள் பேச்சை தொடங்கி, ஆமா, அந்த நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க கூடாது என்று சொன்னார் என்று சொன்ன பொழுது அந்த சர்ப்பம் சொல்லிட்டு, இல்லை இல்லை, அதை புசித்தால் நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள், நீங்கள் சாவதில்லை என்று சொல்லி பொய்யை கற்பித்தது. ஏவாள் அந்த பிசாசு கவர்ச்சிகரமாக பேசின பொழுது ஏவாள் அந்த பழத்தை பார்த்தாள். அந்த பழம் பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதுமாக இருந்தது. சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். இந்த பாவம் வருகிற வழி கண்களின் வழியாகத்தான். அதனாலதான் இன்னைக்கு விளம்பரத்துக்கு அவ்வளவாக செலவழிக்கப்படுகிறது. பார்த்ததும் நமக்கு அது ரொம்ப நல்லது போல, அது இன்பமானது போல, புசிப்புக்கு இன்பமும் பார்வைக்கு நல்லது போல என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த கவர்ச்சிக்கு பின்னால் ஒரு பெரிய ஏமாற்று இருக்கிறது என்று சொல்லி என்பதை நாம் மறந்து போகிறோம். ஆண்டவர் சொன்னார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால்
உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்று சொல்லி, பாவத்தை பாராதபடிக்கு உங்கள் கண்களை நீங்கள் விலக்க வேண்டும். தீய நோக்கம் பாவமாம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்ட இடத்திலே நாவை பாதுகாக்க பிரசங்கிலே நீதிமொழிகளிலே நமக்கு அறிவுரை சொல்லப்படுகிறது. அதே போல நம்முடைய கண்கள், உன் கண்ணிமைகள் நேராய் நோக்க கடவுது, சரியானதை நாம் பார்க்க வேண்டும். இந்த வேத பகுதி அதை தான் சொல்லுகிறது. சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நம்முடைய கண்கள் சரியானதை பார்க்க வேண்டும். பார்க்கும் பொழுது இந்த சுற்றி இருக்கிற காரியங்களை எல்லாம் நாம் கவனிக்க மாட்டோம். இதெல்லாம் தள்ளிவிட்டு அவரை நோக்கி நாம் ஓட தொடங்குவோம். அதுதான் ஒரு சரியான ஒரு பாதை, சரியான ஒரு வாழ்க்கை. உங்கள் கண்கள் எப்பொழுதும் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் நேராய் பார்க்க கடவுது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இந்த வருஷம் முழுவதும் கண்களினால் செய்த பாவங்களை யோசித்து பாருங்கள். வெளியே போய் தான் பார்க்க வேண்டும் என்று கிடையாது. இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே எளிதாக நமக்கு கிடைக்கிற அந்த மொபைல் ஃபோன், அந்த சோஷியல் மீடியாக்களிலே நாம் பார்க்கிற அநேகமான காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கரைப்படுத்தி விடுகிற, கொளுத்தி விடுகிற காரியங்களா இருக்கிறது. ஒரு நிமிடம் ஆண்டவரோடு நீங்கள் பேசுங்கள். என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் என்று சொல்லி யோபு சொன்னார். கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி கிறிஸ்துவை மாத்திரம் பார்த்து ஓடுகிற, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவர், அவரை நம்பி பிழைக்கிற ஒரு வாழ்க்கை, அவரை விசுவாசிக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை இன்பமாக மாறும். ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து முடிக்க போறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். கண்களுக்கு இன்பமான காரியங்கள் இந்த உலகத்திலே நிறைய இருக்கிறது ஆண்டவரே. அன்னைக்கு சிம்சோன் அவளே என் கண்களுக்கு பிரியமானவள் என்று சொன்னார். வாலிப பிள்ளைகளுக்காக இந்த நாள்ல விசேஷமாய் நான் ஜெபிக்கிறேன். கண்களுக்கு பின்னால் போய் வெகு சீக்கிரத்திலே வாழ்க்கையை இழந்து ஏமாறுகிற எத்தனையோ பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஒரு ஞானத்தை நீர் கொடு ஏசப்பா. அந்த உலகத்திலே பார்க்க வேண்டியது உலகத்தின் கவர்ச்சிகளையும், உலகத்தின் ஆடம்பரங்களையும், உலகத்தின் காரியங்களையும் அல்ல, உம்மை பார்க்க வேண்டும் என்கிற உணர்வை நீர் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நீர் கற்றுத்தாரோம். எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கட்டும். அவரே நோக்கி என் கண்கள் காத்திருக்கிறது என்று சொன்ன தாவீதை போல எல்லா காரியங்களிலும் உம்மை நோக்கி இருக்க, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். கண்களின் எல்லா பாவங்களுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். புது வருஷத்திலே புது தீர்மானங்களோடு போக எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை